கொஞ்ச நாளா தமிழ்நாட்டுல கொரியன் ஃபேன்ஸோட அட்ராசிட்டி தாங்க முடியல. கொரியன்ஸ் பொண்ணுங்க மாதிரி மாறுறதும், கொரியன் பையங்க மாதிரி மாறுறதும், இவனுங்க பண்ற அளவுல தாங்க முடியாம நாங்க கதறதும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இந்த டிவி சேனலுங்க வேற அதுக்கு மேல ஏன் கொரியாவை லவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கமும் உட்கார வச்சு நீயா நானா தமிழா இந்த மாதிரி ஷோ எல்லாம் போட்டு சாவடிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அதுலலாம் காமனா ஒரு வார்த்தை கவனிச்சேன். ஏன் உங்களுக்கு கொரியாவை திடீர்னு பிடிச்சிருக்குன்னு கேட்டா கொரியன் டிராமாஸ்ன்ட்டாங்க. ஏன்னா அந்த டிராமாஸ் எல்லாம் லவ் ரொம்ப கேரிங்கா காட்டுவாங்க. அப்படியே உளுந்து ஒரு ஆளை இன்னொரு ஆளை அப்படி லவ் பண்றதும் அந்த கர்மாந்திர காட்சிகள் எல்லாம் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தோணுது என்னன்னா, பெஸ்ட் சைக்கோ த்ரில்லர் ஸ்டோரிஸ் உள்ள ஒரே கண்ட்ரி கொரியன் மூவிஸ் எல்லாம் இருக்கு. புருஷன் பொண்டாட்டிய குக்கர்ல வெட்டி வேக வைக்கிறது, கொலை செஞ்சு 20 வருஷம் ஆனாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு கிரைம் ஸ்டோரி எழுதுறது, வீட்டு சவுத்துல பாத்தீங்க அப்படின்னா பட் பாடியை புதைக்கிறது, இந்த மாதிரி சீரியஸ் எல்லாம் வரதும் கொரியாவில தான். அதை மறந்துடக்கூடாது. நீங்க கொரியன் லவ்வர்ஸ் அப்படின்னா நாங்க கொரியன் சைக்கோவா மாறக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குங்க. திடீர்னு கொரியன் டிராமாஸை பார்த்துட்டு கொரியன் கெட்டப்ல தெரிஞ்சீங்க, கொரியன் சைக்கோ படங்களை பார்த்துட்டு நாங்க சைக்கோவா மாறிடுவோம்.